Let's make திருப்பாகம். இன்னைக்கு முருகன் கோவில் பிரசாதம் திருப்பாகம் செய்ய போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் முந்திரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. 1 கப் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய்யோட 1 கப் கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதை கைவிடாமல் கலந்துட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி தட்டிடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முந்திரியை சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டிங்கன்னா இந்த முந்திரியும் கடலை மாவும் இதில் வெந்துடும். இது நல்லா வெந்து வரும்போது பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த பதத்தில் ஒரு 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்த உடனே இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இதை கலந்துட்டே இருங்க. 1 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா இது இந்த சைட்ஸ் எல்லாம் ஒட்டாமல் சேர்ந்து வரும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வர பதத்தில் கொஞ்சம் நெய் பிரிஞ்சு வரும்போது இதில் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஆர்கானிக் சுகர் ஆட் பண்ணுறேன், நீங்கள் நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி எல்லாம் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து வரும். இது ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ சர்க்கரை எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் நெய் மேலே சேர்த்துக்கோங்க. இதை இப்போ ஒரு வாட்டி இப்படி கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா திருப்பாகம் ரெடி ஆகிடும். இது திருச்செந்தூர் கோவிலில் ரொம்ப ஃபேமஸான பிரசாதம். இதை வீட்டில் செஞ்சு நீங்கள் பிரசாதம் நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க.